ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட் நீங்க கண்ண மூடி நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கே உங்களால ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல் வந்து நம்ம என்ன வந்து டிராப் பண்ண போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எப்பவுமே சைட்ல வந்து ஒரு 2Dக்கான ஸ்கெட்ச் வந்து இருக்கும். அத நம்ம டிஸ்ப்ளே பண்ணி தான் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வந்து பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, Volkswagen கார் வந்து நீங்க எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர்ல வந்து என்னன்னா, அந்த GT கார் வந்து ரொம்ப Volkswagen Polo GT வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இப்ப அந்த Volkswagenோட சிம்பல தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து, இந்த மாரி நம்ம வந்து நம்மளோட சேனல வந்து நம்ம டிரா பண்ணி, நம்மளோட AutoCADல டிரா பண்ணி, நம்ம வந்து பை யூசிங் த ஹேட்ச் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து, இதே மாரியே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நம்ம கலரிங் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ இப்ப இத வந்து நம்ம எப்படி வந்து டிரா பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணேன், டைமென்ஷன் டேட்டாஸ் வந்து நான் வந்து எடுத்து போட்டுருக்கேன். ஸோ அந்த டேட்டாஸ் வந்து நீங்க கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க கையோட டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து, இங்க ஆல்ரெடி இருக்க ஹேட்ச்ச வந்து நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு அப்பதான் வந்து எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். நான் வந்து எப்படி வந்து வரையணும்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹேட்ச் மட்டும் நான் டிலீட் பண்ணிட்டு, இப்ப நான் இதையே வந்து வச்சு நான் என்ன பண்ண போறேன், ரீகிரியேட் பண்றேன். ஸோ ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டயாமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ டயாமீட்டர்ல வந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் மேக் த சர்க்கிள் ஃபார் 100 mm. அண்ட் தென் என்ன பண்ணுங்க, அந்த 100 mm சர்க்கிள்க்குள்ள என்ன பண்ணுங்கன்னா வந்து 83 mmக்கு வந்து என்ன பண்ணுங்க, இன்னொரு சர்க்கிள் வந்து என்ன பண்ணுங்க, டிரா பண்ணுங்க. இத டிரா பண்ணிட்டு வந்து அடுத்தது என்ன பண்றீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, மேக் த ரெஃபரன்ஸ் லைன். ஸோ என்ன பண்ணுங்க, எக்ஸ்-ஒய் லைன். ஸோ ரெஃபரன்ஸ் வந்து இந்த சர்க்கிள்க்கான ரெஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, வரைஞ்சுங்க. வரைஞ்சுட்டு என்ன பண்றீங்கன்னா வந்து ஒரு லைன் எடுங்க. சென்டர் லைன் எடுத்து, இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணுங்க, மேல வந்து எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு அப் டூ த டிஸ்டன்ஸ் வந்து நோ ப்ராப்ளம். டிஸ்டன்ஸ் வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். அபோவ் த சர்க்கிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, டேப் பிரஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, 66 வந்து என்ன பண்ணுங்க, ஆங்கிள் என்டர் பண்ணிட்டு வெளிய வந்துருங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்றீங்கன்னா வந்து, இந்த அன்வான்டட் ஜியோமெட்ரிஸ் அவுட் சைட் ஆஃப் த சர்க்கிள வந்து என்ன பண்றீங்க வந்து டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு தென் எஸ்கேப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே லைன் இருக்கு. இந்த ஒரே லைன வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஃபுல் சிம்பிள வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். இந்த ஒன்லி இது வந்து இந்த 66 இந்த ஆங்கிள் மட்டும் தான் நமக்கு வந்து வேணும். ஸோ இத நான் என்ன பண்றேன்னா வந்து மிரர் பண்ண போறோம். ஸோ எம்ஐ என்டர். தென் ஐ ஹேவ் டு செலக்ட் த ஆப்ஜெக்ட். தென் என்டர். ஸ்பெசிஃபை த பாயிண்ட். ஸோ ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டூ ஹியர். தென் ஐ ஹேவ் டு கிளிக் நோ. ஸோ இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க, கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன பண்ணணும்னா வந்து ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு வேல்யூ எவ்வளவு தரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.25 குடுத்து என்டர் பண்ணிட்டு, இந்த சென்டர் லைன் இந்த எக்ஸ் லைன் இருக்குல்ல ரெஃபரன்ஸ் இங்க இருந்து மேல அப் அண்ட் டவுன் வந்து என்ன பண்ணுங்க பண்ணிடுங்க. அடுத்தது அகைன் வந்து என்ன பண்ணுங்க, ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. இப்போ வேல்யூ வந்து எவ்வளவு குடுக்கணும்னா வந்து 5 குடுக்கணும். நம்ம வரையறது எல்லாமே இன் டெர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல தான் வந்து வரையணும். ஸோ இந்த லைன செலக்ட் பண்ணி அப் அண்ட் டவுன் வந்து என்ன பண்ணுங்க வரைங்க. ஸோ அதே மாரி இத வந்து ரிப்பீட் பண்ணுங்க. இத ரிப்பீட் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இஎக்ஸ் டபுள் என்டர். எக்ஸ்டெண்ட் வந்து டபுள் டபுள் என்டர் தரணும். ஸோ அதே மாரி இந்த லைன் மேல வந்து நீங்க ஜஸ்ட் வச்சா மட்டும் போதும். அது அதுக்கான ட்ரேஸ வந்து நமக்கு ஆட்டோகேடே ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஒன் என்டர். அதே மாரி என்ன பண்ணுங்க, இந்த லைன்ஸ வந்து ஜஸ்ட் நீங்க மேல வச்சாலே போதும். அதே வந்து ஆட்டோகேட் வில் ட்ரேஸ் திஸ் லைன். ஸோ இந்த மாரி என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ட்ரேஸ் பண்ணி இந்த எக்ஸ்டெண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி இத பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க வந்து ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த ரீஜியன்ஸ வந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ட்ரிம் பண்ணுங்க. இந்த ரீஜியன ட்ரிம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுதான் வந்து நமக்கான சென்டர் லைன். இந்த சென்டர் லைனுக்கு மேல அப்படியே வந்து ஒரு ட்ரிம் அடிச்சிருங்க. அதே மாரி இந்த சென்டர் லைனுக்கு கீழ வந்து ஒரு ட்ரிம் அடிச்சிருங்க. இந்த சென்டர் லைன் இப்போ நமக்கு ஜஸ்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து எந்த வந்து இந்த வரையணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி இந்த ரீஜியன்ஸையும் வந்து என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணுங்க. அதே மாரி கீழ வந்து நமக்கு வந்து அந்த ரீஜியன் வந்து அந்த ஜியோமெட்ரி வந்து நமக்கு வரல. அதே மாரி இங்க இருக்கிற இந்த சின்ன சின்ன இதையும் வந்து நம்ம மைன்யூட்டா வந்து பார்த்து வந்து ட்ரிம் பண்ணணும். ஏன்னா ஒரு டயகிராம் வரையும்போது நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஜஸ்ட் தெளிவா வந்து வரையணும். ஸோ இது பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன வரணும் பாருங்க, இந்த வி ஷேப் வந்து நமக்கு வந்து அப்படியே வேணும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ரீஜியன்ஸ் வந்து ட்ரிம் பண்ணணும். ஸோ மறுபடியும் கண்ட்ரோல் இசட். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா தப்பா நான் ட்ரிம் பண்ணிட்டேன். அதாவது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரிம் பண்ணும்போது இந்த ரீஜியன்ஸ் அதாவது இந்த ரீஜியன தான் வந்து நீங்க ட்ரிம் பண்ணணும். நமக்கு வேண்டியது வந்து இதுதான் வந்து நமக்கு வேணும். அதே மாரி இங்க ட்ரிம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி இங்க இதுவரைக்கும் என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணுங்க. ஸோ இப்போ இதுவரைக்கும் ட்ரிம் பண்ணிட்டு, எஸ்கேப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு தடவ ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, 5 எம்எம்க்கு வந்து இந்த நமக்கு போன லைன் வந்து நமக்கு இந்த இடத்துல மறுபடியும் வேணும். ஸோ இதுவரைக்கும் என்ன பண்ணீங்க, நான் வந்து ஜஸ்ட் போட்டுட்டேன். அதே மாரி இதுவரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கீழ ஒரு தடவ நான் என்ன பண்றேன், எக்ஸ்ட்ரா ஏன்னா ட்ரிம் பண்ணும்போது போயிடுச்சு. இப்ப நான் அத மறுபடியும் போட்டேன்னா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இத முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து சிம்பிள் தான். ஸோ இந்த 2 லைன வந்து என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு
என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி காப்பி செலக்ட் பண்ணுங்க. எதுலனா வந்து ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட். இதான் வந்து சென்டர் பாயிண்ட். அதனால தான் வந்து இந்த சென்டர்ல அடிக்காம வச்சிருந்தேன். இங்க இருந்து கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க, இந்த இந்த மிட் பாயிண்ட், அதாவது இந்த எண்ட் பாயிண்ட்க்கு வந்து என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணிருங்க. காப்பி பண்ணுங்க. அதே மாரி என்ன பண்றீங்கன்னா, இந்த 2 லைன வந்து செலக்ட் பண்ணி, ரைட் கிளிக் பண்ணி காப்பி செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அதனால தான் இப்ப நான் இந்த லைன் ஆஃப்செட் பண்ணேன் பார்த்தீங்களா? அது வந்து இதுக்காக தான். நான் வந்து ட்ரிம் பண்ணும்போது அது பை மிஸ்டேக் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா வந்து அது வந்து எஸ்கேப் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இத வந்து என்ன பண்ணுங்க, மறுபடியும் இஎக்ஸ் டபுள் என்டர் பண்ணி என்ன பண்ணுங்க, இதையும் வந்து என்ன பண்ணுங்க, டூ த சர்க்கிள்க்கான எக்ஸ்டெண்ட் வரைக்கும் என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணுங்க. ஸோ சாரி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிம் பண்ணணும். ஸோ இந்த ரீஜியன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து இப்போ நீங்க ட்ரிம் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வந்து, இத நான் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இத ரெஃபரன்ஸா வச்சு, நான் எந்த இடத்துல வந்து கரெக்ட்டா ட்ரிம் பண்ணணும்ன்றத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து ஜஸ்ட் ட்ரிம் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி செலக்ட் பண்ணி, இத இதுக்கு பக்கத்துல வந்து வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இது நான் வந்து இது பக்கத்துல வந்து நான் வச்சு மூவ் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன், என்னோட ரிமைனிங் ஒர்க்ஸ் வந்து நான் பார்க்குறேன். ஸோ அடுத்து வந்து இப்ப எந்த இடம்லாம் வந்து எந்த ரீஜியன்ஸ் வந்து ட்ரிம் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ரீஜன், இந்த லைன்ஸ், இந்த சென்டர் லைன்ஸ் எதுவுமே வந்து நமக்கு வந்து தேவையில்ல. அதே மாரி இந்த ரீஜியன், இந்த ரீஜியன், இந்த ரீஜியன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இந்த லைன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு எதுவுமே வந்து தேவையில்லன்றனால நாம என்ன பண்ணிட்டோம், கிளிக் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒன்ஸ் இப்போ வந்து நமக்கு வந்து டயகிராம் வந்து இதே மாரியே சிமிலரா வந்து இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இங்க ஹேட்ச் வந்து நம்ம பண்ண போறோம். அது பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, மறுபடியும் வந்து ரெஃபரன்ஸ் லைன் வந்து வரைங்க. ஏன்னா ஹேட்ச் பண்ணும்போது நம்ம நம்ம வந்து 2 டிஃபரெண்ட் கலர் ஒயிட் அண்ட் ப்ளூ பண்ண போறோம்ன்றனால வந்து நமக்கு என்னன்னா வந்து மிஸ்டேக் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹேட்ச்ல போங்க. ஹேட்ச்ல வந்து சாலிட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து கலர் ப்ளூ. ஸோ ப்ளூ கலர் இருக்கு. இந்த ப்ளூ கலர் வந்து என்ன பண்ணுங்க, வெளிய வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணி ஓகே குடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடும்னா வந்து, அது ஒரே நிமிஷம். இங்க ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணுங்க, ஒரு சர்க்கிள் வந்து வந்து டிரா பண்ணுங்க. ஆஃப் டயாமீட்டர் 120 எம்எம். 120 எம்எம்க்கு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிட்டு கரெக்ட் தான். ஹேட்ச்ல போங்க. அதே சேம் ப்ளூ என்ன பண்ணுங்க, வெளிய ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வெளிய வந்து அந்த ப்ளூ கலர வந்து நம்ம என்ன பண்ணணும், தரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எகைன் ஹேட்ச் என்ன பண்ணணும்னா வந்து கலர்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, ஒயிட் கலர வந்து சேஞ்ச் பண்ணி இந்த ரீஜியன்ஸ், இந்த அவுட்டர் ரீஜியன்ஸ் மட்டும் கரெக்ட்டா கிளிக் பண்ணுங்க. இந்த அவுட்டர் ரீஜியன்ஸ கிளிக் பண்ணி ஒயிட் குடுத்துட்டு குளோஸ். எல்லாமே வந்து குளோஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து தான் வந்து பண்ணணும். அதே மாரி இந்த ஒயிட் கலர்ல இருந்து என்ன பண்ணுங்க, மறுபடியும் ப்ளூ இந்த சென்டர் ரீஜியன்ஸ் வந்து மட்டும் என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. அதே மாரி இந்த ரீஜியன் வந்து நீங்க சென்டர் லைன் நம்ம வரைஞ்சதுனால வந்து அந்த ரீஜியன் ஹேட்ச் ஆயிருக்காது. ஸோ அத நீங்க என்ன பண்ணுங்க, ஹேட்ச் பண்ணிட்டு குளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டர் எக்ஸ், ஒய் லைன வந்து என்ன பண்ணுங்க, டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நமக்கான அந்த வோல்க்ஸ்வாகன் சிம்பல் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டிரா பண்ணிட்டோம் வித் தீஸ் ரெஃபரன்ஸ். நான் இந்த ரெஃபரன்ஸ் தான் வரைஞ்சிருக்கேன். எனக்கு எந்த இடத்துல கரெக்ட்டா ட்ரிம் பண்ணணுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான அந்த கலர் பண்ணத நான் ஹைலைட் எடுத்துட்டு நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த டைமென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இது போல நெறைய வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா வந்து, கார் வீடியோ வந்து கார வந்து நீங்க ஸ்கெட்ச் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ வந்து என்னன்னா, இதுக்கு அடுத்தது இல்லன்னா வந்து இதுக்கு அடுத்தது கூடிய சீக்கிரத்துல வந்து நான் அந்த வீடியோ வந்து நான் போட ட்ரை பண்றேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். சப்ஸ்கிரைப் ஏர் கேர் சொல்யூஷன்ஸ். தேங்க் யூ.